கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம். இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம். ஒரு ஆண் தான் நிறைய சம்பாதிப்பான், பெண் வந்து சம்பாதித்ததில்லை. விடுதலை அடைஞ்சு கூட இன்றைக்கி அந்தளவுக்கு பெருசாக சம்பாதிச்சாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் ஆண் நிறைய சம்பாதிக்கிறாரு, கொண்டாடுறாருன்னு சொன்னால் அவரை சுற்றி நிறைய பெண்கள் கூடுறதுக்கு இயல்பாயிடும். ஆன்மீக சாமியார் இல்லை சினிமா, அதான் அவர் கேட்குறாங்க. ஆன்மீக சாமியார் இல்லை சினிமா இருந்தால் பெண்கள் ஏன் அதிகமாக ஈர்க்கப்பட்டு, இந்த ஆண்கள் ஈர்க்கப்பட்டால் தெரியாது, ஆண்களும் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க, அது கவுண்ட் கூட பண்ண மாட்டான், அது யோசிக்கவும் மாட்டான். ஏன்னா ஆணுக்கு ஆணை பார்க்கறதுக்கு இல்லை. இப்போ பொதுவாக ரிப்போர்ட்டரோ அவங்களோ இவங்களோ எல்லாம் ஆண்கள் தான். பத்திரிகை துறையில் இருக்கத்தோ, சினிமா துறையில் இருக்கத்தோ, நாடகத்துறையில் இருக்கத்தோ ஆண்கள் தான். சாமியாராக போகிறதும் ஆண்கள் தான். நடிகனாக போகிறதும் யார் தான்னா ஆண்கள் தான். நடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு 18 வயசில் கூட சில பேர் வந்துருக்குறாங்க. வந்து 40 வயசில் பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அவங்க குழந்தை ரோல் எடுத்தாங்க, அல்மா பொண்டாட்டி ரோல் எடுத்தாங்க, அல்மா அம்மா ரோல் கூட எடுத்துருவாங்க ஒரு பெண். ஆனால் ஆண் அப்படி கிடையாது. 72 வயசான பேர் கூட இப்படி சுற்றின்னு நடந்துருப்பார். அதனால் பெண்கள் நிறைய ஈர்க்கப்படுற மாதிரி ஒரு மாய பின்பம். பெண்கள் இன்னும் செலிப்ரிட்டிஸாக மாறல, தைரியம் இல்லை, கொண்டாட்டமாக வாழலை. நிறைய பேர் அசிங்கமாக சொல்கிறாங்கலாம் கூட நினச்சிப்பாங்க. பெண்களுக்கு அந்த தில் இல்லை. பெண்களுக்கு யாருக்கும் அந்த தில்லே இல்லை. ஒரு 2 ஆணை வச்சுன்னு சந்தோஷமாக வாழ்கிறது, எனக்கு அங்கே ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான், இங்கே ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான்னு சொல்கிறது, இல்லை அந்தந்த வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறேன்னு சொல்கிறது, ஆண்களை சுற்றி கொண்டாட வைக்கிறது இல்லை. ஏன்னா ஆணாதிக்க சம்மதம்னா அந்த பெண்ணையே அவன் புறக்கணிச்சிடுவான். அந்த மாதிரி பெண்ணை கொண்டாடுற ஒரு பெண்ணை ஒரு மனைவியை வச்சுக்க மாட்டான். சொம்ம உணர்த்தினோட கூட ஃபோன் பண்ணால் வச்சு மனைவியை வச்சுக்க மாட்டான். முடியாது. பெண்கள் வந்து அப்படி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, வாழ்ந்துப்பாங்க. பல காரணம் இருக்குது, அவனை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் அப்படி இருப்பாங்க. மேபி ஒரு போயிட்டு சேர்த்துட்டு ஒரு 150 வருஷம் ஒருத்தர் திரும்பி வந்தீங்கன்னா நான் நினைக்கிறது நடந்துருக்கலாம். பெண்களை சுற்றி நிறைய ஆண்கள் இருக்கலாம், காலை பிடிக்கிறதுக்கு கையை பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கு இருக்கலாம். என்னென்னா பெண் வந்து தன்னை போக பொருளாகவும் விபச்சார பொருளாகவும் தான் மாத்திராலே தவிர கொண்டாட்டக்குரியெல்லாம் அவளை மாறுறதில்லை. அதனால தான் அவள் அப்படி இருக்கிறாள். நல்லா சம்பாரித்து சந்தோஷமாக வாழ்ந்தாள்னா ஒரு கால் அப்படி இருக்கலாம். சுற்றி ஆளுங்களை வச்சு என்ன வேலைக்காரங்களை வச்சு என்ன பண்ணலாம், வாழலாம். பாஞ்சாலி கூட திருடுதனமாக வந்ததாக தான் சொன்னுக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை ஆகி பிரித்து போனதுனால. இதெல்லாம் வாழ முடியும், பெண்கள் அப்படி வாழலை. அதனால் ஆண்கள் சாமியார் நடிகர் அப்படிலாம் இல்லை. ஆணாதிக்க சமூகத்தில் அப்படி தான் இருக்கும். அதனால் தப்பு பெண்கள்கிட்ட மட்டும் கிடையாது, பெண்களால் கிடையாது. பெண்கள் ஈர்க்கப்படுறதுனாலலாம் இல்லை. அதனாலும் கொண்டாடுற அளவுக்கு ஆண் உருவான மாதிரி ஒரு பெண் உருவானா அப்படி ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு அம்மா எல்லாரையுமே கட்டி பிடிப்பாங்க, லைனில் வர வைப்பாங்க, நிறைய கோயிலெலாம் கட்டிக்கிறாங்க. கேரளாக்கார ஒருத்தர் அமிர்தா ஸ்கூல் கட்டிக்கிறாங்க. செலிப்ரிட்டி தான், ஆனால் அவங்களும் ஆண்கள் தான், அவங்க பெண்கள் தானே. அப்போ அவங்கள கொண்டாடலையா என்ன? அவங்கள சுற்றி நிறைய ஆண்கள் போகிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. உங்கள் கண்ணே தெரியுதில்ல அவங்களெல்லாம் பார்த்தா. எவனா ஆம்பளை மட்டும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டான்னா அவன் மேலே வெறுப்பாயிரு. எனக்கு அமிர்தமா மேலே ஒரே துக்கமாக இருக்கும். இத்தனை பேரை லைனில் நிற்க வச்சு கட்டி பிடிக்கிறாங்களே. லைனில் போவாங்க, அங்கே ஆம்பளை பொம்பளை எல்லாருமே கட்டி பிடிப்பாங்க. அதனால் சாதிக்க முடியும். பெண்கள் அது மாதிரி ஆகலை. அவங்க இன்கேஸ் அமௌண்ட்டில் அதிகமானாங்கன்னா நீங்கள் இதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. சரி, ஒரு கொண்டாட்டமான பேர்வழி சுற்றி கூட்டம் இருக்கிறது இயல்பு தான். பெண்களும் கொண்டாட்டமானவங்களாக இருந்தால் என்ன ஆவாங்க, அந்த மாதிரி ஆவாங்க தான். அதனால் அப்பெல்லாம் கிடையாது ஆண்களை பற்றி பெண்களை சுற்றி இருக்கிறாங்கன்னு. இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, நீங்களும் அதை தானே பார்ப்பீங்க. அப்படின்னா தான் ஒரு சாமியார் ஆன்மீகம் சொல்லித்தராரு, கடவுள் சொல்கிறாருன்னா நிறைய பார்க்க மாட்டீங்க. ஒரு சாமியார் இந்த மாதிரி செக்ஸ் விஷயமாக மாட்டினாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் நான் நம்மளே போய்ட்டு ஒரு நடிகை கூட்டின்னு வந்து கேஸை குத்து என்னை கற்பை ஸ்டார்னு சொல்லுங்கள், இல்லை கட்டி ஸ்டார்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னால் பத்திரிகைலாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இங்கேயே கூட்டம் அதிகமாகிட்டோம். நம்ம விளம்பரம் ஈஸியாக தேடிடலாம். யாருன்னா ஒரு நடிகை கூப்பிட்டு அவங்கள கூட பேசி இது பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு அவங்களே போய் கேஸும் அவரை கொடுக்கணும். இல்லை இன்னொருத்தர் யாருன்னா சொன்னேன், இது மாதிரி இந்த குடும்பத்தெல்லாம் விட்டு இருந்தாலும் இது மாதிரி பண்ணுங்கிறானீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் நிறையா ஆகிடும், சப்ஸ்கிரைபர் அதிகமாகிடுவாங்க, வாரம் பார்க்குறவங்களோட அளவு அதிகமாகிடும். உண்மை அது கிடையாது. ஒன்று ஏன் நம்ம சந்திக்கிறோன்னு பார்க்கல, எதுவும் தேவையாக நம்ம போகிறோன்னு பார்க்கல. ஆனால் அல்லது பெண்ணோ விஷயம் சேம் ஒரு விஷயத்த சொன்னால் என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும், கொண்டாடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படி தானே? அதில் நான் கொண்டாடுறான் பெண்ணு கொண்டாடுறான்ட்டு
பெண்கள் அழகின் உச்சம், கொண்டாட்டத்தின் உச்சம். கோலம் போடுவா, பங்கு விட்டுப்பா, லிப்டிக் பூசிப்பா, இருக்கிறத வச்சுன்னு அப்படியே வரமாட்டான். ஆம்பளிக்கு அவனா லிப்டிக் பூசி பார்த்துக்கிறீங்க? பூச மாட்டான். அவனுக்கு இருக்கிறது உதடு தானே, 2 பேரும் பூசிக்கலாம் தானே. இவ்வளோ காலமாக பூசி காட்டுறாங்க தானே, பூசலாம் தானே. இவன் பூசவே மாட்டான். நம்ம ராமராஜர் தான் அதை பூசியும் காமிச்சார். செம்பகமே பாட்டு பாடி. அப்படி யாருன்னா கூட பூசிக்கிறாங்களா என்ன? இல்லவே இல்லை. என்னை ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது முதல் டைம்லலாம் லிப்டிக்கெல்லாம் பூசியிருந்தேன். நான் கோட்லாம் போட்டு லாங் ஹேர்லாம் விட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி லிப்டிக்கெல்லாம் பூசியிருந்தேன். பண்ணலாம் தானே, பண்ண மாட்டான். கரெக்டாக புருவத்தை இது பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்கன்னா பண்ண மாட்டான். ஆனாலும் பெண்கள் வராங்கன்னா அந்த அழகு, நேர்த்தி, அந்த ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். நடக்கிற விதம், ஸ்டைலு, கொடுக்குறது இதெல்லாம் நல்லாயிருக்கும். பெண்கள், ஆண்கள் வந்து முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அதனால் என்ன இருக்காதுன்னா கொடுக்குற விதம் நல்லா இருக்காது. அப்படி தானே? அதனால் பெண்களை நம்ம கொண்டாடுறோம். ஒரு ஆண் கொண்டாடுறாரு, பெண்களும் கூட அது மாதிரி ஆண்களை கொண்டாடலாம். முரட்டுத்தனமாக எல்லோரையும் கூட்டின்னு வந்து நிற்க வச்சு எல்லார் ஸ்டோல் மேலேயும் நந்து வர மாதிரி வரலாம். ஆண்கள் எல்லாம் லைனாக நிற்க வச்சுட்டு மேலே ஏறி நந்து வரலாம். சின்ன படத்துலலாம் எடுத்துன்னு வராங்களே சில படங்களெல்லாம், ஆண்கள்லாம் அப்படியே தூக்கின்னு வந்து விட்றது. ஒரு பாட்டு, ஒரு நதி, ஒரு பௌர்ணமி, ஒரு ஓடக்காரன், அதானே, ஓடக்காரன் உங்களில் யாருண்டு, அதெல்லாம் அப்படி தான் இட்டுன்னு வராங்க. கொஞ்சம் சினிமாவில் வருது. அதான் சொன்ன 150 வருஷத்துக்கு போய் வந்தோம்னா அது மாதிரி பெண்களும் கொண்டாடுவாங்க. சுற்றி ஆண்களுக்கும் அவன் இந்த கேள்வி வராது. அது மாதிரி நடிகைகள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீக பெண்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அவங்களும் ஆன்மீகவாதி தான் சொல்லுவாங்களா? பெண்மீகவாதிகள் என்னவோ சந்தோஷமாக இருக்கா, பாகுபாடு இல்லாமல் இருக்கா. பால் பற்றி வாழ வேணாம், பால் பற்ற கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க. அது குழந்தைங்க, கொண்டாட தெரிஞ்ச குழந்தைங்கள கூட என்ன பண்ணுறாங்க, ஆண்கள்லாம் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுன்னு ஆண்கள்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது நம்ம சொல்லுவோம். செஞ்சான் வரமாட்டானுங்க. ஒருத்தன் ஒற்றுமையாக இருப்பான்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போனோன்னு முதல் கேள்வி கேட்பான். பெண்கள் கூட எப்படின்னு கேட்டால் உழுவுல வச்சுப்பாளுங்க. இந்த டிசைன் நல்லா இருக்கணும், இன்னொருத்தி இந்த டிசைன்னுவா. 10 பேரும் 10 டிசைன் சொல்லி ஒரு போராட்ட காலமாக தான் அது வெளியே வரும். அது பரவாயில்ல, இவனுக்கு அதுக்கு உட்படவே மாட்டானுங்க. ஏன் அதெல்லாம் வானான்றானுங்க. அவனாச்சும் ஒத்து சிவ குஞ்சா அடி சண்டை கண்டை போட்டு ஒன்றாயிடுவா. ஒத்துப்பாங்க, நான் ஏன் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வரணும் அப்படின்னு வந்து கொண்டாடலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.